ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான பொரியல் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்ன்னு எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு முதல்ல வந்துட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாமே தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் கடுகு பொரிஞ்சதும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கும் கொஞ்சம் மேலே வந்து வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7லேருந்து 8 கேரட் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கியிருக்கோம் இல்லையா, அது கூடவே வந்து சேர்த்து இதையும் வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா அதில் நான் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. தண்ணி சேர்த்தும் செய்யலாம், சேர்க்காமலேயும் செய்யலாம். நான் எடுத்திருக்க இந்த பேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி இல்லாமலே வந்துட்டு நல்லா வந்து வெந்து வரும். அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சும்மா அப்படி தெளித்து விட்டு மட்டும் இந்த அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. கலர் ஃபஸ்ட்டு பார்த்திங்களா பிரைட் ஆரஞ்சு கலருக்கு வந்து போட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இல்லையா. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு இடையில வந்துட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா சிம்மு, மீடியம் இது ரெண்டுலேயும் வச்சு இந்த அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வெந்ததுக்கு அப்புறமேட்டு லாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தேங்காயும் வந்து துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான இந்த பொரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வெரைட்டி ரைஸு கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லஞ்சுக்கு வந்து கேரட் சாதமாக வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே சாதத்து கூட வந்து ஃப்ரை பண்ணி வந்து கொடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதை வந்து சாம்பார் கூட வந்து சைடிஷாக வச்சு நான் சாப்பிட்டுட்டு பையனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேரட்டை வந்து கேரட் சாதம் மாதிரியே வந்து சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலைலாம் வந்துட்டு நம்ம வந்து தூவ தேவையில்லை. நம்ம சேர்த்துருக்க வந்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய், இதோட ஃப்ளேவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொரியலுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கேரட்டு, பீன்ஸ் இது ரெண்டையும் குட்டியாக கட் பண்ணி போட்டு நம்ம செய்யும்போது அந்த பொரியல் டேஸ்ட் வந்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி தேங்காயும் கேரட்டும் துருவி போட்டு செய்யும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until take care and bye guys.